ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பசங்க பாஸ்தா வேணும்னு கேட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதுதான் கண்டென்ட். ஓகே, பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் இங்க வச்சிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன், ஜிஞ்சர், garlic, கிரீன் சில்லி, ரெட், எல்லோ, கிரீன் கேப்சிகம், ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் பாஸ்தா, மைதா 2 ஸ்பூனு, சால்ட், பெப்பர், பால், பட்டர் அண்ட் மொசரல்லா சீஸ். ஃபர்ஸ்ட் நான் இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். ஓகே, until wait. இப்போ தேவையான பொருள்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? போகலாம். நான் ஆல்ரெடி இந்த பாஸ்தாவை சுடு தண்ணியில் நல்லா கொதி போட்டு உப்பு போட்டு எண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் 2 கியூப் பட்டர் போடுறேன். மெல்ட் ஆனதும் 2 ஸ்பூன் மைதா போடுறேன். அதையும் அதிலே கரைச்சோங்க. இப்போ நான் இதில் பால் ஊற்றுறேன். 1/2 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். இதுலேயே நான் இந்த பெப்பர் போடுறேன், சால்ட்டு. இன்னும் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன், எல்லோ கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் போட்டுடலாம். கூட ஸ்லைஸ்டாக வச்சுருக்கோம் ஜிஞ்சர். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் இப்படி இருக்கட்டும். கொஞ்சம் அந்த கேப்சிகம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ராவா இருந்தா இந்த டிஷ்ஷுக்கு நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அந்த பாஸ்தா இதில் போடுறேன். ஓகே, பாயில் ஆகிட்டுருக்கோம். இப்போ இந்த மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் தூவிடுறேன். ஸ்டவ் ஸ்லிம்ல தான் வச்சிருக்கேன். தட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, until wait. மொசரல்லா சீஸ் நல்லா மெல்ட்டாக இருக்கு பாருங்க. நூல் வருது இல்லைங்களா, அதோட சீஸ். அவ்வளோதாங்க. இது நான் பவுலில் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டைமுக்கு சாப்பிட்றீங்களா? டைமுக்கு சாப்பிடுங்க, அதான் ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே, நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதாங்க, கலர்ஃபுல்லான பாஸ்தா ரெடி. டடான், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, அதோட பிக் மாமாஸ் கிச்சன் வந்து டாடா, பை.